Hi students, நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் எக்ஸாம் வந்து 27 நவம்பர் 2025 வந்து நடக்க இருக்கு. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் கொஸ்டினுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 4 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதில் இருந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ் அப்படிங்கிறத வித் ஆன்சரோட வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதான் அந்த 4 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். கொஸ்டின்ஸ் வந்து engineering.comல வந்து அவைலபிளாக இருக்குது, வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆன்சர் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, distinguish between message passing system and shared memory system. So message passing system na enadhu involve communication by sending and receiving messages with no shared address space. Shared memory system na allow multiple process to access a common memory space for direct data sharing. Message passing na normally endha oru shared address space um illama sender ku receiver ku message vandu communicate ஆகுது. But shared memory space na enadhu multiple process vandu common memory access பண்ணும்போது direct டேட்டா ஷேரிங் வந்து நடக்கும். மெசேஜ் பாசிங் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுவோம். ஷேர்டு மெமரி வந்து டைட்லி கப்பிள்டு சிஸ்டத்தில் வந்து காமனாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த லைனில் இருந்தே மெசேஜ் பாசிங்னா நார்மல் மெசேஜ் பாசிங் சென்டர் டு ரிசீவர். ஷேர்டு மெமரினா மல்டிபிள் ப்ராசஸ் ஒரு காமன் மெமரியை ஷேர் பண்ணுது. ஸோ அதனால் இந்த ஷேர்டு மெமரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டைட்லி கப்பிள்டு சிஸ்டத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா மோட்டிவேஷன் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம். ஸோ மோட்டிவேஷன் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டத்தில் என்னெல்லாம் இருக்குன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிசோர்ஸ் ஷேரிங் அக்ராஸ் நோட்ஸ், scalability through addition of components, fault tolerance to handle partial failures. ரிசோர்ஸ் ஷேரிங் அக்ராஸ் நோட்ஸ். ஸோ அதில் என்னெல்லாம் நோட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் ரிசோர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறது டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டத்தோட ஒரு மோட்டிவேஷன். தென் எவ்வளோ காம்போனன்ட்ஸ் எவ்வளோ சிஸ்டம் ஆட் ஆனாலும் அதுக்கோட ஸ்கேலபிலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ரேட் ஆகாமல் இருக்கிறது. தென் ஃபால்ட் டொலரன்ஸ் டு ஹேண்டில் பார்ஷியல் ஃபெயிலியர். சரி, ஒரு பார்ஷியல் ஃபெயிலியர்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கான எபிலிட்டி வந்து அது இருக்கணும். இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டத்தோட மோட்டிவேஷன். நெக்ஸ்ட் வந்து குளோபல் ஸ்டேட்னா என்ன, கன்சிஸ்டன்ட் குளோபல் ஸ்டேட்னா என்ன. ஸோ குளோபல் ஸ்டேட் அப்படிங்கிறது கம்பைன்டு ஸ்டேட் of all processes and channels, but consistent global state அப்படிங்கிறது respect casuality and avoids recording received messages that were never sent. ஸோ குளோபல்னால் எல்லா ஸ்டேட்டையும் வந்து கம்பைன் பண்ணி வச்சுருக்கோம். பட் கன்சிஸ்டன்ட் அப்படின்னா தேவையில்லாத எப்போவுமே இது நெவர் சென்ட் அப்படிங்கிற இந்த மெசேஜோட ரெக்கார்டிங் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆன் கேஷுவாலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கிறது வந்து கன்சிஸ்டன்ட் குளோபல் ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. சரியா? குளோபல்னால் எல்லாமே, கன்சிஸ்டன்ட் அப்படின்னா அந்த கேஷுவாலிட்டியை டிபெண்ட் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணி இருக்கிற ஸ்டேட் மட்டும் இருக்கும். சரியா? ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா லிமிட்டேஷன் ஆஃப் லாஜிக்கல் கிளாக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லாஜிக்கல் கிளாக் அப்படிங்கிறது ஒரு ஆக்சுவல் டைமையோ டியூரேஷனையோ வந்து மெஷர் பண்ணாது. அதே மாதிரி ஃபெயில்ஸ் டு டிடெக்ட் கன்கரண்ட் ஈவெண்ட் நடக்குதுன்னா அதை டிடெக்ட் பண்ணாது. டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் ரியல் வேர்ல்டு கேஷுவாலிட்டி பியாண்ட் மெசேஜ் ஆர்டர். இதுதான் வந்து லாஜிக்கல் கிளாக்கோட லிமிட்டேஷன். ஃபிஃப்த் வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிட்டேஷன் ஆஃப் டோக்கன் பேஸ்டு மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ஸோ டோக்கன் பேஸ்டு மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னா அதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது? லோ மெசேஜ் ஓவர்ஹெட், கேரண்டீட் ஆக்சஸ் வித் டோக்கன். லிமிட்டேஷன் வந்து டோக்கன் லாஸ், ரெக்கர்ஸ் ரெக்கவரி, ஃபேர்னஸ் டிபெண்ட்ஸ் ஆன் டோக்கன் சர்க்குலேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கிறதுனால ஸோ அதை மோஸ்ட்லி டிபெண்ட் பண்ணி இருக்கிறது ஒரு லிமிட்டேஷன். அதே மாதிரி இதுக்கு ரெக்கவரி வந்து தேவைப்படும். டோக்கன் லாஸ் நடக்கும்போது ரெக்கவரி வந்து தேவைப்படும். சரி, இதான் வந்து டோக்கன் பேஸ்டோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷனோட டெஃபினிஷனை வந்து பார்த்துக்கோங்க. சிக்ஸ்த் ஒன் ஃபால்ஸ் டெட்லாக் அண்ட் இட்ஸ் அக்கரன்ஸ். ஃபால்ஸ் டெட்லாக்னால மீனிங் என்ன? டெட்லாக்காக டிடெக்ட் பண்ணுறதுல ஏதோ மிஸ்டேக் பண்ணிடுது, அதான் ஃபால்ஸ் டெட்லாக். ஸோ ஃபால்ஸ் டெட்லாக் இஸ் எ மிஸ்டேக்கன் டிடெக்ஷன் ஆஃப் டெட்லாக் when process are not dead ட்ரூலி பிளாக்டு. ஆக்சுவலாக அது பிளாக்காக இருக்காது, இது பிளாக்குன்னு சொல்லி மிஸ்டேக்கனாக வந்து ஒரு ரெக்கார்ட் வந்து ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுறது ஃபால்ஸ் டெட்லாக். இது எப்போ அக்கர் ஆகும் பார்த்தோம் அப்படின்னா டிலேட் ஆர் லாஸ்ட் மெசேஜஸ் ஆர் இன்கரெக்ட் அசம்ஷன் அபவுட் சிஸ்டம் ஸ்டேட் இதெல்லாம் நடக்கும்போது டெட்லாக் ஃபால்ஸ் டெட்லாக் வந்து அக்கர் ஆகும். செவன்த் ஒன் இஷ்யூஸ் இன் ஃபெயிலியர் ரெக்கவரி. ஒரு ஃபெயிலியரை ரெக்கவர் பண்ணும்போது என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்கும்? அக்யூரேட் ஃபெயிலியர் டிடெக்ஷன். சரியா? ஃபெயிலியர் டிடெக்ஷன் கரெக்டாக பண்ணுறது ஒரு இஷ்யூ. தென் ரீஸ்டோரிங் கன்சிஸ்டன்ட் சிஸ்டம் ஸ்டேட். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு அது திருப்பி ரீஸ்டோர் பண்ணுறது கஷ்டம். அப்புறம் வந்து கோஆர்டினேட்டிங் ரெக்கவரி அக்ராஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் நோட்ஸ். நிறைய நோட்ஸுக்கு இடையில் ரெக்கவரி பெர்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதெல்லாம் இஷ்யூஸ். தென் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் அசங்க்ரோனஸ் செக் பாயிண்டிங் அப்படின்னா
இப்போ அட்வான்டேஜ் என்னது? நோ குளோபல் கோஆர்டினேஷன் நீடட், மினிமல் டிஸ்ரப்ஷன். டிஸ்அட்வான்டேஜ் வந்து ரிஸ்க் ஆஃப் இன்கன்சிஸ்டன்ட் ரெக்கவரி டியூ டு அன்கோஆர்டினேட்டட் ஸ்னாப்ஷாட்ஸ். அன்கோஆர்டினேட்டட் ஸ்னாப்ஷாட்னால நமக்கு வந்து ரெக்கவரி வந்து கரெக்டாக பண்ண முடியலை. இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். சரியா? இதுக்கு வந்து அசங்க்ரோனஸ் செக் பாயிண்டிங்கோடைய அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும். தென் விர்ச்சுவலைசேஷன் இன் க்ளவுட் கம்ப்யூட்டிங் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ விர்ச்சுவலைசேஷன்னா என்னதுன்னா, ஒரு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரோட விர்ச்சுவல் இன்ஸ்டன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறது தான் விர்ச்சுவலைசேஷன். ஸோ எனாபிள்ஸ் அப்ஸ்ட்ராக்ஷன், ஐசோலேஷன் அண்ட் எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். ஒரு விர்ச்சுவலைசேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும்போது என்னெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும்னா, அப்ஸ்ட்ராக்ஷன், ஐசோலேஷன், எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் வந்து பாசிபிள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. விர்ச்சுவலைசேஷன், ஸோ விர்ச்சுவல் இன்ஸ்டன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது. தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸ், ப்ராட் நெட்வொர்க் ஆக்சஸ், ரிசோர்ஸ் பூலிங், ரேபிட் எலாஸ்டிசிட்டி, மெசர்ட் சர்வீஸ். இது ஆல்ரெடி நமக்கு வந்து 3 கொஸ்டின் செட் இருக்குல்ல. இன்னொரு கொஸ்டின் செட்லேயும் இதே கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். தென் அடுத்த செட்டில் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிங்க்ரோனஸ் அண்ட் அசங்க்ரோனஸ் கம்யூனிகேஷன் வித் பஃபரிங் ஸ்ட்ராட்டஜின்னு கேட்டிருக்காங்க. சிங்க்ரோனஸ்னால் நமக்கு தெரியும், ஒன்றுக்கு அடுத்தது இன்னொன்று அப்படின்னு சொல்லி சிங்க்ரோனஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சென்டர் ஒரு ரிசீவருக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அது முடிச்சப்புறமா அடுத்தது நடக்கும். அதனால பிளாக்கிங் கம்யூனிகேஷனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் அசங்க்ரோனஸரில் சென்டர் ப்ரொசீட்ஸ் வித்தவுட் வெயிட்டிங், எந்த ஒரு வெயிட்டிங்குமே இருக்காது. நான் பிளாக்கிங் கம்யூனிகேஷன் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. சரி, ஒன்றுக்கு அடுத்தது ஒன்று அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இங்கே இருக்காது. ஸோ பஃபரிங் சிங்க்ரோனஸில் வந்து மினிமல் பஃபரிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அசங்க்ரோனஸில் வந்து மேபி யூஸ்டு அன்பவுண்டட் ஆர் பவுண்டட் பஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? சிங்க்ரோனஸ்னால் என்ன, அசங்க்ரோனஸ்னால் என்ன, இது நான் காமனாக நமக்கு தெரியும்ல. சிங்க்ரோனஸ்னால என்னது, 1/1 சிங்க்ரோனஸ் பண்ணி நடத்துவாங்க. அசங்க்ரோனஸ் அப்படிங்கிறது இண்டிபெண்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். சரியா? தென் ரோல் ஆஃப் ஷேர்டு மெமரி சிஸ்டம் பார்த்தோன்னா, ஷேர்டு மெமரினால என்னது, ரிசோர்ஸை வந்து ஷேர் பண்ணுவாங்க ப்ராசஸ் கடையில். ஸோ எனேபிள் டைரக்ட் டேட்டா ஷேரிங் அமாங் ப்ராசஸஸ். அதனால் என்ன ஆகும், ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் நடக்கும் இன் டைட்லி கப்புள்டு சிஸ்டம். தென் ஃபெசிலிட்டேட் சிங்க்ரோனைசேஷன் யூஸிங் செமோஃபோர் அண்ட் மானிட்டர்ஸ். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி சிங்க்ரோனைசேஷனை வந்து அச்சீவ் பண்ணலாம். தேர்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேலார் டைம் அண்ட் வெக்டார் டைமோட டெஃபினிஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்கேலார் டைம் அப்படிங்கிறது லாஜிக்கல் கிளாக் அசைனிங்க சிங்கிள் டைம் ஸ்டாப் டு ஈவெண்ட். ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஒரு சிங்கிள் டைம் ஸ்டாப் வந்து அசைன் பண்ணுறது லாஜிக்கல் கிளாக். வெக்டார் டைம் அப்படிங்கிறது ஒரு வெக்டர் ஆஃப் டைம் ஸ்டாப் வந்து யூஸ் பண்ணுவாங்க டு கேப்சர் கேஷுவல் ரிலேஷன்ஷிப் அமாங் ஈவெண்ட்ஸ். சரி, ஈவெண்ட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக ஒரு வெக்டார் டைம் ஸ்டேப் வந்து அது பண்ணுவாங்க. பட் ஸ்கேலாரில் ஒன் ஈவெண்ட்டுக்கு ஒரு சிங்கிள் டைம் ஸ்டாம்ப் தான். ஓகேவா? இதான் வந்து ஸ்கேலார் டைம் அண்ட் வெக்டார் டைம். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் E1 அண்ட் E2 அக்கரிங் இண்டிபெண்டன்ட்லி அட் த சேம் டைம். ஸோ E1 E2 அப்படிங்கிற 2 ஈவெண்ட்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக வந்து நடக்குது அப்படிங்கிறப்ப அதை கன்கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இந்த லைனை பார்த்தோன்னா ஈவெண்ட்ஸ் ஆர் கன்கரண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியாது, E1 E2 டிபெண்ட் பண்ணியோ இல்லது E2 E1 டிபெண்ட் பண்ணியோ இருக்குது அப்படிங்கிற கேஷுவல் லிங்க் வந்து இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இண்டிபெண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியும், E1 2 வெர்டிக்கல் பார் போட்டு E2 அப்படிங்கிறத, இது ரெண்டும் கன்கரண்ட் அப்படிங்கிறத டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டத்தில் இந்த மாதிரி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இ அப்படிங்கிறது ஈவெண்ட்டை வந்து மீன் பண்ணுது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா டெட்லாக் டிடெக்ஷன் மெத்தட்ஸ் அண்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு டெட்லாக் அக்கர் ஆகிருக்கு. டெட்லாக் எதனாலலாம் அக்கர் ஆகிறான்னு தெரியும். ஒரு ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி கிடைக்கல, இல்லை ஒன்றுக்கான ரிசோர்ஸை இன்னொன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற டைம்லலாம் டெட்லாக் அக்கர் ஆகும். இதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் மெத்தட் இருக்குன்னா வெயிட் ஃபார் கிராஃப், ப்ராபேஸ்ட், பாத் புஷிங் அல்காரிதம். இந்த 3 மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். இது மூணுலேயுமே காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னா சைக்கிள் டிடெக்ஷன் தான். ஸோ சைக்கிள் டிடெக்ஷன், ரிசோர்ஸ் அலோகேஷன் ஆர் வெயிட் ஃபார் கிராஃப்ஸ், இதுதான் வந்து காமன் ஃபேக்டராக இருக்கும் இந்த எல்லா மெத்தட்ஸ்லையும். ஓகே, தென் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சாண்டி-மிஸ்ரா ஹேஸ் அல்காரிதம் இன் அண்ட் ஆர் மாடல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி கொஸ்டின் 2 டைம் வந்திருக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ ஆண்ட் மாடல்லாம் என்ன அப்படின்னா எஃபிஷியன்ட் ஃபார் டிடெக்டிங் டெட்லாக்ஸ் வித் மல்டிபிள் ரிசோர்ஸ் டிபெண்டன்சிஸ். அதான் வந்து ஆண்ட் மல்டிபிள் ரிசோர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது வரக்கூடிய டெட்லாக்கை டிடெக்ட் பண்ணும்போது இது எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஆர் மாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா reduces false positive by handling alternative resource request. ஸோ alternative resource request ஹேண்டில் பண்ணுறது மூலமாக ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்து ரெடியூஸ் பண்ணுது. இது வந்து ஒர்க்ஸ் வித் குளோபல் ஸ்டேட் இல்லாமல் ஒர்க் ஆகும். ஸோ ஒர்க்ஸ் வித்தவுட் குளோபல் ஸ்டேட் யூஸிங் ப்ராப் மெசேஜஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென்
செக் பாயிண்ட் இன் ரெக்கவரி சிஸ்டம் அண்ட் இட்ஸ் யூஸ்ஃபுல்னஸ். செக் பாயிண்ட்னா என்ன அப்படிங்கிறது ஒரு சேவ்டு ஸ்னாப்ஷாட் ஆஃப் ப்ராசஸ் ஸ்டேட். ஒரு ப்ராசஸ் ஸ்டேட்டோட சேவ்டு ஸ்னாப்ஷாட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், செக் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இது எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, யூஸ்ஃபுல் ஃபார் ரோல் பேக் ரெக்கவரி ஆஃப்டர் ஃபெயிலியர், ரெடியூசஸ் ரெக்கவரி டைம் அண்ட் அவாய்ட்ஸ் ரீடூயிங் கம்ப்ளீட்டட் ஒர்க். ஸோ ஆல்ரெடி முடிஞ்ச ஒர்க்கை திருப்பி ரீடூயிங் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுது. ஸோ அதனால் ரெக்கவரி டைம் வந்து ரெடியூஸ் ஆகும். சரியா, இதான் வந்து செக் பாயிண்ட்னா என்ன, அது ரெக்கவரி சிஸ்டத்தில் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான். சரியா, செக் பாயிண்ட்னாலே ஸ்னாப்ஷாட் வந்து ஞாபகம் வரும். சரியா, சேவ்டு ஸ்னாப்ஷாட் ஆஃப் ப்ராசஸ் ஸ்டேட். ஓகே, 8th ஒன், இஷ்யூஸ் இன் ஃபெயிலியர் ரெக்கவரி அண்ட் ஏர்லி டிடெக்ஷன் மெத்தடில் என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ ஃபெயிலியர் ரெக்கவரியில் என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, ஸ்டேட் இன்கன்சிஸ்டன்சி, மெசேஜ் லாஸ் ஆகிறது, கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்சிட்டி, இதெல்லாம் ஃபெயிலியர் ரெக்கவரியோட இஷ்யூஸ். ஏர்லி டிடெக்ஷனில் ஹார்ட்பீட் மானிட்டரிங், டைம் அவுட் மெக்கானிசம், ஃபெயிலியர் டிடெக்டர்ஸ், இதெல்லாம் இதோட இஷ்யூஸ். தென் விர்ச்சுவலைசேஷன் அண்ட் இட்ஸ் நீட்ஸ் இன் லார்ஜ் ஆர்கனைசேஷன் பார்த்தோன்னா, விர்ச்சுவலைசேஷன்னா என்ன ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷனுக்கு அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா, ஸோ விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு விர்ச்சுவல் ரிசோர்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். பட் இது வந்து ரிசோர்ஸ் ஆப்டிமைசேஷன், ஸ்கேலபிலிட்டி அண்ட் காஸ்ட் எஃபிஷியன்சி இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும். எனேபிள் மல்டி டெனன்சி அண்ட் ஐசோலேஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதை எனேபிள் பண்ணும் ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷனில் விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து பண்ணும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ரிலேஷன் ஆஃப் கம்ப்யூட் சர்வீஸ் வித் ஸ்டோரேஜ் சர்வீஸ் இன் க்ளவுட். கம்ப்யூட் சர்வீஸுக்கும் ஸ்டோரேஜ் சர்வீஸுக்கும் என்ன ரிலேஷன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும், கம்ப்யூட்னாலே என்னது, ஏதோ ஒரு கேல்குலேஷன், ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, அதான் கம்ப்யூட் அப்படிங்கிறது. ஸ்டோரேஜ்னால் என்னது, சம் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்போது கம்ப்யூட் சர்வீஸ் ப்ராசஸஸ் டேட்டா, ஸ்டோரேஜ் சர்வீஸ் ஹோல்ட்ஸ் டேட்டா பெர்சிஸ்டன்ட்லி. கம்ப்யூட் ரிலைஸ் ஆன் ஸ்டோரேஜ் ஃபார் இன்புட் அவுட் ஆப்ரேஷன். அப்போ கம்ப்யூட் வந்து ஏதாவது ஒரு கம்ப்யூட்டேஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அங்கே ஸ்டோரேஜ் சர்வீஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஏன்னா அதில் இருந்தால் அந்த டேட்டாவை ஃபெச் பண்ணி வந்து ஒர்க் பண்ணும். சரி, டுகெதர் தே எனேபிள், ரெண்டு பேரும் சேரும்போது தான் ஒரு ஸ்கேலபிள் க்ளவுட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது பாசிபிள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சரி, அந்த சென்டென்ஸில் இருந்து நீங்கள் எழுதணும். கம்ப்யூட்னா கால்குலேஷன், ஸ்டோரேஜ்னால் சம் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்காங்க. ஓகே, தென் அடுத்த செட்டில் பார்த்தோன்னா கன்கரன்சினா என்ன, கிரானுலாரிட்டினா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கன்கரன்சி அப்படிங்கிறது எக்ஸிக்யூஷன் ஆஃப் மல்டிபிள் ப்ராசஸ் சைமல்டேனியஸ்லி டு இம்ப்ரூவ் பர்ஃபார்மன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வெப் சர்வர் இருக்குது அப்படின்னா மல்டிபிள் கிளைண்ட் ரெக்வெஸ்ட் ஆர் ஹேண்டில்டு கன்கரண்ட்லி. ஈச் ரெக்வெஸ்ட் இஸ் ப்ராசஸ்ட் பை எ செப்பரேட் த்ரெட் ஆர் ப்ராசஸ் allowing the server to respond to many users at a time. இப்போ நம்ம வெப் ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய யூசர்ஸ் மல்டிபிள் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க தானே. ஸோ அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் என்னென்ன ரெக்வெஸ்ட் வந்து அவங்க அனுப்புகிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான சொல்யூஷன் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரியா, இதுதான் கன்கரன்சி. ஸோ கிரானுலாரிட்டினா என்ன அப்படின்னா, லெவல் ஆஃப் டீட்டெயில் இன் கன்கரன்சி. ஸோ அந்த கன்கரன்சி நடக்கும்போது இருக்கக்கூடிய சைஸ், அந்த டாஸ்கோட சைஸை வந்து மெஷர் பண்ணுறது தான் கிரானுலாரிட்டி. ஸோ ஸ்மால் டாஸ்க்காக ஃபைன் கிரைண்ட்னு சொல்லுவோம், லார்ஜ் டாஸ்க்காக கோர்ஸ் கிரைண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபைன் கிரைண்ட் அப்படிங்கிறது டாஸ்கார் சுமாலாக இருக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும். ஒரு சின்ன டாஸ்க்கு சுமாலாக இருக்குது, அடிக்கடி அது ரிப்பீட் ஆகுது அப்படின்னா நமக்கு ஓவர் ஹெட் வந்து அதிகமாகும். தி ஹோஸ் கிரைண்ட் கன்கரன்சியில் பார்த்தோன்னா டாஸ்க் லார்ஜராக இருக்கும், ஆனால் லெஸ் ஃப்ரீக்வெண்ட், எப்போவாது தான் நடக்கும். அப்படிங்கிறப்ப ஓவர் ஹெட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, கன்கரன்சி அதை மெஷர் பண்ணுறது, எவ்வளோ சைஸ் ஆஃப் டாஸ்க் அப்படிங்கிறது சொல்கிறது கிரானுலாரிட்டி. தென் குளோபல் ஸ்டேட்னா என்ன, ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம்ல குளோபல் ஸ்டேட். கேஷுவல் குளோபல் ஸ்டேட்னா என்ன, குளோபல் ஸ்டேட்னா என்ன. ஸோ குளோபல் ஸ்டேட்னா என்னென்னு பார்த்தோம்னா, கம்பைன் ஸ்டேட் ஆஃப் ஆல் ப்ராசஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சேனல்ஸ் அட் ஸ்பெசிஃபிக் டைம், எல்லாம் கம்பைன் பண்ணுறது தான் குளோபல் ஸ்டேட். இதில் என்னெல்லாம் அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்னாப்ஷாட் அல்காரிதம், டெட்லாக் டிடெக்ஷன் அண்ட் ரெக்கவரியில் வந்து இந்த குளோபல் ஸ்டேட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தென் மாடிஃபிகேஷன் ஆஃப் சாண்டி லாம்பர்ட் ஃபார் ஸ்ட்ராங்லி கன்சிஸ்டன்ட் ஸ்னாப்ஷாட் அப்படின்னா என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணணும் ஒரு ஸ்ட்ராங்லி கன்சிஸ்டன்ட் ஸ்னாப்ஷாட்டுக்குன்னு பார்த்தோன்னா, டிலே ரெக்கார்டிங் ஆஃப் சேனல் ஸ்டேட் அண்டில் ஆஃப்டர் மார்க்கர் ரிசிப்ட், டிஸ்கார்ட் இன் டிரான்ஸ்மிட் மெசேஜஸ் டு என்ஷூர் சேனல்ஸ் அப்பியர் எம்டி. மார்க்கர் ஸ்டேட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெக்கார்டிங்கை டிலே பண்ணுறது, சேனல்ஸ் எம்டியாக இருக்குது அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இன் டிரான்ஸ்மிட் மெசேஜஸை வந்து டிஸ்கார்ட் பண்ணுவாங்க. சரியா, அப்புறம் வந்து கண்ட்ரோல் மெசேஜஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்காக. இதான் வந்து என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. சரி, கண்ட்ரோல் மெசேஜை யூஸ் பண்ணி மெசேஜ் ரெக்கார்டிங்கை வந்து சப்ரஸ் பண்ணுவாங்க. இது 3 வந்து அதோட மாடிஃபிகேஷன்.
ஸோ கேஷுவல் ஆர்டர் வெஸ் டோட்டல் ஆர்டர் இன் குரூப் கம்யூனிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா கேஷுவல் ஆர்டர் அப்படிங்கிறது ப்ரிசர்வ் கேஸ் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மெசேஜஸ். டோட்டல் ஆர்டர்னால் எல்லாமே ஆல் ப்ராசஸ் ரிசீவ் மெசேஜஸ் இந்த சேம் சீக்வன்ஸ். ஸோ கேஷுவாலிட்டி பேஸ் பண்ணி இல்லாமல் எல்லா சீக்வன்ஸ்லேயும் வந்து எல்லா ப்ராசஸும் வந்து சேம் சீக்வன்ஸில் ரிசீவ் வந்து மெசேஜ் பண்ணுறது டோட்டல் ஆர்டர். காஸ் எஃபெக்ட் பேஸ் பண்ணி மெசேஜை வந்து அதை பேஸ் பண்ணி இது பண்ணுறது வந்து கேஷுவல் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 requirements of mutual exclusion algorithm பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேஃப்டி. ஒன்லி ஒன் ப்ராசஸ் என்டர்ஸ் கிரிட்டிக்கல் செக்ஷன் அட் அ டைம். ஒரு டைமில் ஒரு கிரிட்டிக்கல் செக்ஷனில் ஒன்லி ஒன் ப்ராசஸ் தான் என்டர் ஆகணும். லைவ்லன்ஸ் எவ்ரி ரெக்வஸ்ட் இஸ் ஈவென்ச்சுவலி கிராண்டட். ஃபேர்னஸ் ரெக்வஸ்ட் ஆர் சர்வ்டு இன் ஆர்டர் வித்தவுட் ஸ்டார்வேஷன். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஆர்டர் எந்த ஆர்டரில் வருதோ அதை பேஸ் பண்ணி அந்த ரெக்வஸ்ட்டுக்கான சர்வீஸை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். இதான் ஃபேர்னஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? சேஃப்டி, லைவ்னஸ், ஃபேர்னஸ். தென் 2 issues வித் டெட்லாக் ஹேண்ட்லிங்கில் என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டத்தில் டெட்லாக் டிடெக்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டி. அப்புறமா ஒரு ரெக்கவரி மெக்கானிசம் பண்ணுறோம் அப்படின்னா நார்மல் ப்ராசஸை நான் டெட்லாக்டு ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணாமல் எப்படி ரெக்கவரி வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறது. இது ரெண்டுமே டெட்லாக் ஹேண்ட்லிங்கோட இஷ்யூஸ். தென் 4 issues இன் ஃபெயிலியர் ரெக்கவரி பார்த்தோன்னா ஸ்டேட் இன்கன்சிஸ்டன்சி, மெசேஜ் லாஸ், ரோல்பேக் கோஆர்டினேஷன், ஃபெயிலியர் டிடெக்ஷன் அக்யூரசி. இதுவுமே ஃபெயிலியர் ரெக்கவரியோட இஷ்யூஸ். தீஸ் எல்லாம் கொஞ்சம் காமனாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. தென் கேஷ்கேடட் ரோல்பேக். ஸோ கேஷ்கேட் ரோல்பேக்னால் என்னது? இப்போது ஏதாவது நம்ம டைப் பண்ணுறோம், ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி போடுறதுக்கு இந்த கண்ட்ரோல் இசட் ப்ரெஸ் பண்ணுவோம்ல, அந்த அன்டூ ஆப்ரேஷன் தான் ரோல்பேக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேஷ்கேடட் ரோல்பேக்னால் என்னது அப்படின்னா நிறைய ரோல்பேக் கண்டினியூஸாக வந்தது அப்படின்னா அதை கேஷ்கேடட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்கர்ஸ் when one process rollback and forces dependent processes to rollback. ஒரு ப்ராசஸ் ரோல்பேக் ஆகுது அப்படின்னா அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அடுத்த ப்ராசஸும் ரோல்பேக் ஆகும். அதை தான் கேஸ்கேடட் அப்படிங்கிறாங்க. ஸோ லீட்ஸ் டு டாமினோ எஃபெக்ட் இன்க்ரீஸிங் ரெக்கவரி ஓவர்ஹெட். ஸோ டாமினோ எஃபெக்ட்டுக்கு வந்து இது லீட் பண்ணுவான். டாமினோ எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா இப்போ T1, T2, T3 அப்படின்னு ஒரு 3 ப்ராசஸ் இருக்குன்னு வைங்க. T1ஓட வேலை என்ன அப்படின்னா ஒரு ஆக்சுவலாக இருக்கக்கூடிய பேலன்ஸில் ஒரு 1000 rupees வந்து மைனஸ் பண்ணணும். அதான் அதோட வேலை. T2 என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அப்டேட்டட் பேலன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். T3 வந்து அந்த ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். T2 என்ன பண்ணியிருக்கோம் அந்த ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணுறது T3ஓட வேலை. இப்போ T1 வந்து அந்த பேலன்ஸ் அப்டேட் பண்ண முடியாமல் ரோல் பேக் ஆயிடுச்சுன்னு வைங்க. T2 எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? T1. ஸோ அதுவும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண முடியாது, அதுவும் ரோல் பேக் ஆகிடும், அதோட ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். அதே மாதிரி T3 வந்து T2வை பேஸ் பண்ணி தான் T3 ரிப்போர்ட்டே ஜென்ரேட் பண்ணணும், அப்போ அதுவும் ரோல் பேக் ஆகிடும். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய கண்டினியூஸ் ப்ராசஸ் வந்து இப்படி ரோல் பேக் ஆகிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டாமினோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ மல்டிபிள் டிபெண்ட் ப்ராசஸ் ஒன் பை ஒன்னாக ரோல் பேக் ஆகுறது டாமினோ எஃபெக்ட்னு சொல்கிறோம். இதில் வந்து ரெக்கவரியும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரெக்கவர் பண்ணுறது. சரி, இதான் கேஷ்கேடட் ரோல்பேக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? தென் 4 salient features of cloud computing பார்த்தோன்னா அது ஆல்ரெடி ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸ். ஸோ யூசர்ஸ் கேன் ப்ரொவிஷன் ரிசோர்ஸஸ் வித்தவுட் ஹியூமன் இன்ட்ராக்ஷன். ப்ராட் நெட்வொர்க் ஆக்சஸ். சர்வீசஸ் ஆர் ஆக்சசபிள் ஓவர் த இன்டர்நெட் ஃப்ரம் வேரியஸ் டிவைசஸ். ரிசோர்ஸ் பூலிங் அப்படின்னா மல்டிபிள் யூசர்ஸ் ஷேர் ரிசோர்ஸஸ் டைனமிக்காக ரிசோர்ஸை வந்து ஷேர் பண்ணுறது தான் பூலிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தென் ரேபிட் எலாஸ்டிசிட்டி. ஸோ எவ்வளோ டிமாண்ட் இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுறது ரேபிட் எலாஸ்டிசிட்டி. ஃபைனலாக ஸ்கேலபிலிட்டினா என்ன? எலாஸ்டிசிட்டினா க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில். ஸோ ஸ்கேலபிலிட்டி மீன்ஸ் எபிலிட்டி டு ஹேண்டில் இன்க்ரீஸ்ட் ஒர்க் லோட் பை ஆடிங் ரிசோர்ஸஸ். எலாஸ்டிசிட்டினா ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறது. எவ்வளோ டிமாண்ட் ஃப்ளக்சுவேஷன் எவ்வளோ ரிசோர்ஸ் எங்கே தேவைப்படுதோ அதை பேஸ் பண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிசோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் எலாஸ்டிசிட்டி. ஸ்கேலபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம், எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது டைனமிக்காக அண்ட் ஷார்ட் டேர்மில் வந்து நடக்கும். சரியா? ஸ்கேலபிலிட்டினா எபிலிட்டி டு ஹேண்டில். சரியா? எவ்வளோ ரிசோர்ஸ் அதாவது ஒர்க் லோட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கு கரெக்டாக ரிசோர்ஸ் ஆட் பண்ணி அதோட எபிலிட்டியை ஸ்டேபிளாக வச்சுக்கிறது ஸ்கேலபிலிட்டி. எலாஸ்டிசிட்டினா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிசோர்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுது பேஸ்ட் ஆன் தி டிமாண்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஓகேவா? ஸ்கேலபிலிட்டி லாங் டேர்ம் ப்ராசஸ், எலாஸ்டிசிட்டி டைனமிக்காக நடந்துகிட்டே இருக்கும், ஷார்ட் டேர்ம் ப்ராசஸ். ஸோ இதுதான். ஆல் த பெஸ்ட். டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டர் எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்கள். எல்லாம் படிச்சுட்டு ஜஸ்ட் இதை கொஞ்சம் வந்து ரீகால் பண்ணிவிட்டு போங்க. அதே மாதிரி இப்போ ஒரு 2 மார்க் பேஸ் பண்ணி இருக்குன்னா இதை பேஸ் பண்ணி என்னெல்லாம் கேட்கலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்ல, அதையும் ஜஸ்ட்டு வந்து ஒருக்கா
கோ த்ரூ பண்ணிட்டு போங்க. டெட்லாக் டிடெக்ஷன், டெட்லாக் அவாய்டன்ஸ், டெட்லாக்னா என்ன, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த அல்காரிதம் ரிப்பீட்டட் ஆகுது, இது பாருங்கள். ரெக்கவரி சிஸ்டம் என்னெல்லாம், எரர் டிடெக்ஷன், எரர் ரெக்கவரி மெத்தட்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, சிங்க்ரோனஸ் அசிங்க்ரோனஸ்னால் என்ன, எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. சரியா? All the best. Thank you.